இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு அப்பாவுக்கு 3 பெண் குழந்தைங்க. அந்த 3 குழந்தைங்கிட்ட அவர் சொல்கிறாரு, உங்கள் 20 வயசு ஆகும்போது மாதம் 50,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். இது உங்கள் 65 வயசு வரைக்கும் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பொண்ணு அந்த பணம் வந்த உடனே ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்தே அந்த 50,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடறா. அடுத்த 9 வருஷம் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறா. பட் 2வது பொண்ணு 3வது பொண்ணு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணல. அந்த பணத்தை வச்சு ஜாலியாக இருக்காங்க. இந்த பொண்ணு பண்ணுறதை பார்த்துட்டு 2வது பொண்ணு அவளோட 28 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும், அதாவது அடுத்த 9 வருஷம் அவள் இன்வெஸ்ட் பண்ணுறா. அதுக்கப்புறம் அவளும் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறா. 3வது பொண்ணு அந்த 28 வயசுலேருந்து அவள் 65 வயசு வரைக்கும் அந்த 50,000 ரூபா மந்த் ஆன் மந்த் இன்வெஸ்ட் பண்ணுறா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 65 வயசு வரும்போது யாருக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் வந்து போடுங்க. யார் கரெக்டாக போடுறீங்கன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் ஃபஸ்ட்டு பொண்ணு தான் அதிக கார்பஸ் சேர்த்திருப்பான்னு சொல்கிறாங்களோ நீங்களே உங்களை சபாஸ் சொல்லிக்கோங்க. பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவள் 65 வயசு ஆகும்போது 4,89,00,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். இதே 2வது பொண்ணுக்கு 1,98,00,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். இதே 3வது பொண்ணு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 3,05,00,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும்னு இது மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். நீங்களோ இல்லை உங்கள் பையனோ வந்து இந்த ஏஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா மேலே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.